ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கிப். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா என்னோட சேனல் பார்க்குறேன், என்னோட லைவ் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும் நான் ஒரு அக்மார்க் விஜய் சார் ஃபேன் தான் நான். ஸோ விஜய் சார் ஃபேன்ஸாகவே இருந்தாலுமே நான் ஒரு டிவிகே பற்றி நான் எதுவுமே பேசுனதே கிடையாது. டிவிகேவா அப்படின்னா எஸ், தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் கட்சியை பற்றி நான் எதுவுமே பேசுனதே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு பெருசா அரசியல் நாட்டத்தால் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால நான் அதை பத்தி பேச கிடையாது. ஆனா இந்த ஒரு வீடியோ நான் பேசுறதுக்கான காரணம் அவர் அரசியல் கட்சி தலைவரா இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அதனால அதை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை நான் வந்திருக்கிறேன். ஸோ அதை ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ தான் மறக்காம பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, பட் ஆனா இதுல பேசியிருக்கிற கருத்துக்கள் பத்தி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ, இட்ஸ் லைக் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு 5 பேர் 5 விதமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இட்ஸ் ஓகே, இவங்க எல்லாம் இந்த மாதிரி நினைச்சிருக்காங்க போல அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அதை கரெக்ட் பண்ணி அடுத்த வீடியோல கரெக்டா சொல்லிடுறேன். ஏன்னா இதை பத்தி பார்ட் வேற போடலான் இருக்கேன். அது உங்க கமெண்ட்ஸ் வச்சுதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் நம்ம விஜய் சார், தளபதி விஜய் சார் ஒரு 10th 12th படிச்ச மாணவர்களுக்கு ஒரு விஷயம், கிராஜுவேட் அந்த பாஸ் ஆகி பொது தேர்வில் ஹிட் ஆனவங்களுக்கு பாஸ் ஆனவங்களுக்கு ஒரு விருது வழங்கும் விழா அப்படின்னு பண்ணியிருந்தாரு போன வருஷம். ஸோ 2023 பண்ணியிருந்தாரு. அதே விஷயம் இப்போ 2024 பண்ணாரு. அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணது நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் பேசல. செகண்ட் பண்ணது நான் இப்போ பேசலாம்னு ஆசைப்பட்டு நான் வந்திருக்கிறேன். இதுல நான் முட்டு கொடுக்குறனோ இல்ல சொம்பு தூக்குறனோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா இல்ல இந்த வீடியோ கட் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஓகே அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் செக்ஷன் வரும். இல்ல அப்படின்னா ஏன்னா இவன் ரொம்ப முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கான் அப்படிமா தோணும். ஸோ நான் யாருக்கும் முட்டு கொடுக்கல, நான் கரெக்டா ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்கிறேன். அது மட்டும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்க. நான் விஜய் சாரை பிடிக்கும், ஸோ அதனால இவருக்கு சப்போர்ட் பண்றேன், அவங்க சப்போர்ட் பண்றேன் அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாருக்குமான ஒரு கேள்விதான். விஜய் சாருக்கும் அதே கேள்விதான், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் அதே கேள்விதான், ஆட்சியை எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கும் அதே கேள்விதான், சில பொருள் பேசுறவங்களுக்கும் அதே கேள்விதான். ஸோ கேட்கிறேன், பாருங்க. இந்த விழா கண்டிப்பா ஓரளவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு விதமா நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம விஜய் சார் இட்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. 10, 12 இதுல வின் பண்ண அந்த பரீட்சையில ஜெயிச்ச அந்த மாணவர்கள்கிட்ட வராங்க. ஒவ்வொருத்தரையா பார்த்து ஒவ்வொருத்தரையா உட்கார்ந்துருக்காரு. ஸோ உட்கார்ந்துருக்கும் போது நீங்க யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்களா? எக்ஸாக்ட் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி அந்த விவகாரத்துல போதைப் பொருளை பத்தி பேசுவாங்க. அண்ட் நாங்குநேரில் ஒரு பையன் வெட்டினாங்க தெரியுமா? ஸோ அந்த பையன் கூட உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி அப்படியே போய் எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த பாகுபலி சீனை ரீக்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு யாரும் நினைச்சீங்களா? இல்ல. ஸோ விஜய் சார் அவர் மனசு என்ன நினைக்கிறாரு அப்படி அவங்களாம் தெரியும். என்னடா பேசுறாரு, நான் நினைக்கிறது எனக்கு தான் தெரியும், நீ நினைக்கிறது உங்களுக்கு தான் தெரியும், என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னா வரேன். இந்த மாதிரி கிராண்டா அங்கங்க எல்லார்ட்டையும் பேசிட்டு அங்கங்க எல்லார்ட்டையும் உட்காந்துட்டு ஒரு அம்மா பொட்டு வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு எல்லாம் ஓகே. அப்படி நாங்குநேரி அந்த பையன் விவகாரத்துல ஸோ அவன் பக்கத்தையே உட்கார்ந்துருந்தா அது பயங்கர ஒரு பேச்சு பொருளா இருக்குது. நாங்குநேரி விவகாரத்தில் அந்த ஒரு பையன் பக்கத்தில் நம்மளுடைய தலைவர் விஜய், டிவிகே தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. இதுக்கு அடுத்து இதெல்லாம் அப்படியே போட்டோஷூட் எல்லாம் முடிஞ்சு அவர் உட்கார்ந்துருக்காரு, புசியா இருந்திருக்காருல்ல. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா வரவேற்புரை கொடுக்குறாரு. வரவேற்புரை தங்க தளபதி, நாளைய தளபதி, இன்றைய தளபதி, தமிழக வெற்றி கழக தலைவர் எனக்கு இந்த பேச்சுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் தி செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு. தளபதி டு தலைவர் விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு நம்மளுடைய இளைய தளபதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஸ்டார்ட் பண்றாரு அவரோட ஸ்பீச். ஸோ இந்த ஸ்பீச் தான் ஒரு பொருள் ஒரு கேள்வியா இருக்குது. நான் இதுல ஒரு 3-4 விஷயத்த தான் டீகோட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஸோ அதை பத்தி நீங்க மறக்காம பாருங்க. பேசிக்கிட்டே இருக்கான தவிர சொல்ல மாட்டேன். உங்களோட இது புரியுது எனக்கு. ஸோ நான் இது மாதிரி இந்த விஷயம் பேசுறது கிடையாது. ஸோ அதனால ஸ்டார்டிங் ஸ்ட்ரபிளா இருக்கு, நான் பேசுறேன்.
ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் பிக்சர். இப்போ வந்துட்டு 12th பாஸ் ஆயிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றது, என்ன போறது அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் உங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருப்பீங்க. சில பேர் டாக்டர், இன்ஜினியர், கம்பவுண்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேலை. ஸோ ஒன்று கிளியர் பிக்சரா இருக்கு உங்களுக்கு. ஏரோநாட்டிக்கல், ஏரோப்ளேன் சம்பந்தமானது, ஹெலிகாப்டர் சம்பந்தமா, ஸோ அந்த சம்பந்தமானது அண்ட் வந்துட்டு எல்லாமே ஏர்ஸ்பேஸ் சம்பந்தமா. ஸோ எல்லாமே உங்க மனசுல வந்துட்டு தீவிரமா முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க சில பேர். ஆனா முக்காவாசி பேர் வந்துட்டு நம்ம என்ன பண்றது, ஏது பண்றது, எங்க போறது தெரியாம இருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான். ஸோ அந்த தொழில வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அதுல என்ன பண்ண முடியுமோ அதுல உள்ள நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஓகே அப்படின்னு உள்ள போறீங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளால அந்த வேலைக்கு என்ன பண்ண முடியுமோ நம்மளோட முழு ஈடுபாடை, முழு இம்பார்ட்டன்ஸை அதுல கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு டிசிஷன் மேக்கிங்ல சின்னதா ஒரு தொய்வு ஏற்படலாம், சின்னதா ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய 100% உழைப்பை போட்டிங்கன்னா அது யாராக இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு, இது வந்துட்டு விஜய் சாருக்கு தான் இந்த கேள்வி. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு தொழிலுக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ஸை கொடுத்தா, அஃப்கோர்ஸ் எல்லா ஓனரும் நல்ல ஓனரா கிடையாது. ஸோ அதனால நம்மளோட முழு இம்பார்ட்டன்ஸையும், முழு ஒர்க்கையும், முழு ஈடுபாடையும், நம்மளோட முழு ஸ்கில்ஸையும் வந்துட்டு அங்கே கொடுக்கும்போது நம்மளோட அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த ஒர்க்கு, அந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஆடெல்லாம் வந்துச்சுல்ல, சூரியன் வந்துட்டு அப்படியே ஜூஸ் போட்டு உரிகிற மாதிரி, அதே மாதிரி உறிஞ்சிருவாங்க. நம்மள அப்புறம் வந்துட்டு சக்கை ஆனோடனே நம்ம வந்துட்டு அப்படியே கழுவி விட்டுருவாங்க, இன்னொருத்த ஃப்ரெஷர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நான் சொல்றது, கேட்டா கேளுங்க, இது நான் சொல்றது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் தெரியல, என்ன பண்றது புரியல அப்படின்னா, ஒரு கம்பெனி சூஸ் பண்றீங்க, இல்ல ஒரு தொழில் சூஸ் பண்றீங்க, இல்ல ஒரு ஒர்க் சூஸ் பண்றீங்க. அதுல வந்துட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களோட முழு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதாண்டா அவரு சொன்னாரு, வரேன். உங்களோட முழு இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. கொடுக்கும்போது அதுல எப்படி என்னெல்லாம் கத்துக்கலாம், அது என்னெல்லாம் செய்யலாம். ஸோ வந்துட்டு ஒரு ஒர்க்கை நீ படிச்ச அப்படின்னா அது உனக்கு புரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா நீ அதுல வந்துட்டு ஒர்க் பண்ண, இட்ஸ் ப்ராக்டிக்கலா நீ ஒர்க் பண்ண அப்படின்னா உனக்கு நிறைய விஷயங்கள் புரியும், நிறைய விஷயங்கள் உனக்கு தெரிய வரும், நிறைய விஷயங்கள் நிறைய விதமா வந்து மைண்டுக்குள்ள ஏறிட்டே இருக்கு. அப்ப அதை எடுத்துட்டு நீ ஓனா ஒரு கம்பெனி இல்ல ஓனா ஒரு தொழில் ஆரம்பிச்சு, இந்த பிற்போக்கா இருக்காங்க தெரியுமா சில ஓனர்ஸ், ஸோ அவங்களுக்கு நீ எடுத்துக்காட்டா வேற விதமா நீ வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இதாரு, இதை நான் சொல்ல வரேன். ஸோ எப்படின்னா உன்னை உரிகிறாங்கல்ல, ஸோ அதே மாதிரி அவங்கள நீ உரியாம நீ அவங்களுக்கு வந்துட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பளம், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சாப்பாடு, இல்லை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இன்க்ரிமெண்ட்ஸு, ஸோ ஓட்டி இதெல்லாம் கொடுத்து அவங்க வந்துட்டு கௌரவமாக பார்த்துக்கிட்டோம்னா நீயும் வளருவ, அவங்களும் வளருவாங்க. சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான், நல்லவனாக இருக்கணும், கொஞ்சமா நல்லவனாக இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு சொல்ல விரும்புகிறேன். இதில் ஒரு திருத்தம் தான் எனக்கு. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமாக நம்மளை வந்துட்டு உரிய தான் பார்ப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ஸ்கில்ஸு, டெவலப்மெண்ட்ஸு, நம்மளோட ஐடென்டிட்டி எல்லாமே உரிய தான் பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் சூதானமாக இருங்க. ஓகே, இது வந்துட்டு அவரை குறை சொல்றதுக்காக இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? தலைவர்கள் தேவைப்படுது. இட்ஸ் ஓகே, இது வந்துட்டு உண்மையான ஒரு கருத்து தான். தலைவர்கள் தேவைப்படுது. இப்போ வந்து நான் அரசியல் பேசலைங்க, நான் தலைவர் தேவைப்படுது சொல்லியிருக்காரு. இது ஏன் அப்படின்னா, டாக்டர்ல, இன்ஜினியர்ஸ்ல, எதுவா இருந்தாலும் சரி ஒரு நல்ல தலைவர் தேவைப்படுது. எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல தலைவர் தேவைப்படுது. அது நீங்களா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபியூச்சர்ல டெவலப்மெண்ட்ஸ்ல இந்த பொலிட்டிக்கல்லாம் வந்துட்டு ஏன் ஒரு நல்லா படிச்சவங்க கைக்கு போகக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்ப என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. யாரை இன்சல்ட் பண்றாரா என்ன அப்படிங்கறத நான் சொல்ல முடியாதுன்னா, அவர் சில சோசியல் மீடியா பத்தி பேசியிருக்காரு. ஸோ அந்த சோசியல் மீடியா கணக்குல நான் வர முடியாது. அதனால எதை சொல்ல வராரு அப்படிங்கிற நீங்க கன்வே பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல தலைவர்கள் எதுக்காக உருவாகணும்? நல்ல திட்டங்கள் இல்ல, நல்ல விஷயங்கள் நடக்கல அப்படி. ஸோ அப்ப அதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நல்ல தலைவர்கள் உருவாகணும். ஸோ அது வந்து நீங்களா இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவரு அவங்களா கை காமிக்கிறாரு. அது வந்துட்டு யாராவது நோட்டீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நியூஸ் பேப்பர் நிறைய ரீட் பண்ணுங்க. ஸோ நியூஸ் பேப்பர் பத்தி ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு நியூஸை வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ஹெட்லைனா போட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இன்னொரு நியூஸ் பேப்பர் அந்த நியூஸை ஒரு லாஸ்ட் பேஜோட போட மாட்டாங்க. இன்னொரு நியூஸ் வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு பேப்பர்ல ஆட் போட்டாங்கன்னா அந்த நியூஸ் வந்துட்டு இன்னொரு இதுல ஹெட்லைனா இருக்கும். ஸோ அதனால நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேக் பண்ணுங்க. அண்ட் சில பொருள் பேசுற சோசியல் மீடியாஸ்
நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நானே நிறைய பார்க்குறேன். இன்ஸ்டால அண்ட் யூடியூப்ல நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த அவர் இது பண்ணாரு, இவர் இது சொன்னாரு, அது சொன்னாரு, இவன் இது ஏன் சொல்லல, இது ஏன் செய்யல, இது ஏன் பண்ணல, அப்படி இப்படி 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 இப்படி. உங்களுக்கு மக்கள் மேல உரிமை இல்லை, உங்களுக்கு மக்களுக்கு பாதுகாக்க திறமை இல்லை. 11th ஸ்கூல் படிக்கிறவங்களை வந்துட்டு நீங்க வெளில கூட்டு வந்து அங்க உங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, அவங்களோட ஒரு நாள் படிப்பை நீங்க கெடுத்திருக்கீங்க. அண்ட் நீங்க வந்துட்டு கள்ளக்குறிச்சியில நடந்த விஷயத்த பத்தி பேசிருக்கீங்க. ஆனா நீங்க அண்டாவை கொண்டு வா, குண்டாவை கொண்டு வா, நீங்க வந்து உங்க பாட்டுல பாடுறீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்துட்டு இந்த இந்த நீட்டை பத்தி ஏன் பேசல, நீட்டை பத்தி அங்க இப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது, இதெல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க எதை பத்தியும் பேசல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தற்குறி மாதிரி சில கேள்வியை யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்காம, யாருக்கிட்ட சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டா, இப்ப நான் வந்துட்டு இங்க இப்படி நிக்கிறேன், என்கிட்ட வந்துட்டு ஒருத்தன் கேட்கிறாரு, தம்பி நீ வந்துட்டு என்னப்பா நீட்டு தேர்வை பத்தி நீ ஏன்டா பேசல அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ விஜய் சார் வந்துட்டு என்ன இப்படி நிக்கிற ஒரு ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு அரசு கட்சி தலைவர். அந்த ஃபங்க்ஷன் எதுக்கானது? அந்த ஃபங்க்ஷன் எதுக்கானது? விருது வழங்கும் விழா. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல நல்ல கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்லணும். அதுதான் விஜய் சார் சொல்லியிருக்காரு. மாணவர்கள் என்ன சொன்னாரு? குடி, இந்த போதை பொருட்கள் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா இளைஞர் மத்தியில அதிகமா இருக்குது. ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, தவிர்த்துடுங்க. நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க, போதை பொருளை தடுங்க, நல்ல விஷயம் தேர்ந்தெடுக்கோங்க, உங்க உடம்ப நீங்க தான் பார்த்துக்கணும், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா படிங்க, சில பொருளை பேசுற நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் டேக் பண்ணுங்க, அண்ட் சில விஷயத்த தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க. இப்படி சொல்றது அந்த மாணவர்களுக்காக. இவர் என்ன சொல்றாரு? நீட்டை பத்தி அங்க கேட்டியா, நீட்டை பத்தி இங்க கேட்டியா, நீட்டை ஒழிப்போம் சொன்னியா? அவர் அரசியல் கட்சி வந்தாரா? அவர் அரசு கட்சி தலைவர் ஆனாரா? ஐயோ, தலைவர்கிட்ட போய் கேள்வியா இதெல்லாம்? யாருகிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அவன்கிட்ட கேட்கணும். தளபதி சொல்ற மாதிரி எவன் எவனை எங்கெல்லாம் உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்க உட்கார வச்சாதான் உருப்படும் நாடு. ஸோ அதே மாதிரி யார் யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும். அப்பதான் வந்துட்டு நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீ ஒரு கேள்வி கேட்கிற இடத்துல கரெக்டா இருக்க அப்படிங்கிறது புரியும். இல்ல சம்பந்தமே இல்லாத ரோட்ல உட்காந்துருக்கா வந்துட்டு, இல்லப்பா ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு நீ வந்துட்டு உனக்கு தெரியுமா, நீ ஏன் பண்ணல, நீ ஏன் கேட்கல அப்படின்னா என்னடா என்னடா இருக்கு, சில்லியா இருக்குடா உங்க விஷயத்த பார்க்கும்போது. ஸோ நான் யாரை சொல்றேன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் கொஞ்சம் அப்டேட் ஆனதும் நான் சொல்றேன், சரியா? இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது. நான் சொல்றது சில பேர் பார்த்தவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, அவன் செத்துட்டான்டா. பொருளை பேசுறது இது வந்துட்டு என்னன்னா, நல்ல விஷயத்த கெட்ட விஷயமாகவும் கெட்ட விஷயத்த நல்ல விஷயமாகவும் மாத்துற மாதிரி சோசியல் மீடியால எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை நீங்க கரெக்டா டேக் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னா, இப்போ சம்திங் ஒரு யூடியூபர், ஸோ ஒரு யூடியூபர் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு இவர் தான் இந்த காரை ஓட்டினாரு, இவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணாரு, நீ போய் பார்த்தியா கேட்குறாரு. அனலைஸ் பண்ணி பேசணும். ஆக்சிடென்ட் பண்ணி அந்த வீடியோவை அவர் போட்டு அடுத்த செகண்ட் தான் இந்த வீடியோவே வருது. ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க அந்த வீடியோவை, அந்த யூடியூபர்ஸே அந்த வீடியோவை போட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே வருது, இவரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டார். ஆனா அந்த தம்ப்நெயில்ல இருக்கும், தம்ப்நெயில்ல இருக்கும், உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் இவருக்கு நடந்திருக்குது, சில காயங்களோட தப்பினார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்க வந்துட்டு போக்கிரி படத்துல ஒரு விஷயம், ஒருத்தர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அந்த ஒரு கேரக்டர் வந்து அடிச்சு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு இர்ஃபான் கூட வந்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் அவரை பத்தி போட்டிருக்காரு, பேர் தான் மறந்துச்சு. பால் வண்டியில ஒருத்தர் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு, ஆளு டமாலு பால் வண்டி டுமிலு, அந்த மாதிரி ஏதோ பேசியிருப்பாரு. ஸோ இதே மாதிரிதான் சோசியல் மீடியா இயங்கிட்டு இருக்குது. ஆனா வந்துட்டு சட்டம் தன் கடமையை செய்யணும்னு அவங்க பாட்டு சார்பாக பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டு ரூமரா ஏதோ பேசிட்டு இருப்பாங்க சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் நம்பாதீங்க, பொய் பிரச்சாரம் பண்ற அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. இது யாருக்கு சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா வந்துட்டு சொன்னது கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கே தெரியும், மக்களாகிய அவங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாரு போய் பிரச்சாரம் பண்றாங்க, சும்மா சொம்பு தூக்கிட்டு அடைகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
இல்ல நான் வந்துட்டு யாரையும் எனக்கு தெரியல. நான் வந்துட்டு ஏன்னா பேசிக்கா நான் அரசியல் ஃபாலோ பண்றது கிடையாது, அதனால எனக்கு தெரியல. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நீ வந்துட்டு எப்படிப்பட்ட அப்படிங்கறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் தீர்மானிப்பாங்க. உங்க அம்மா அப்பாவை அதுக்கு அடுத்து எல்லா விதமா இருக்கிறது உங்க ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட்ஸை நம்ம எப்படி பாஸ் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் தானா அமையறதான்னு சொன்னா அவங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறது நல்லது அப்படி இருக்காது. ஃப்ரெண்ட்ஸே இல்லாம இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஸோ என்ன மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் வந்துட்டு அவர் தான் கேட்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி ஃபார் எனி காஸ்ட். இது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். ஏன்னா உங்க ஐடென்டிட்டியை வந்துட்டு எவனுக்காகவும் எதுக்காகவும் வந்துட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு நல்ல பழக்கம் கிடையாது. ஸோ எந்த விஷயத்துக்காகவும் உங்களோட விடாதீங்க. சரியா? புரிஞ்சா சரி. அண்ட் போதைப் பொருள் பயன்பாடு வந்துட்டு நம்ம இளைஞர்கள் மத்தியில் அதிகமா இருக்குது. ஸோ நம்ம நிறைய படத்துல பாக்குறோம், ஜஸ்ட் வந்துட்டு ஃபிங்கர் டிப்ல இப்படி வச்சுட்டு இப்படி யூஸ் பண்றாங்க. பெத்த அம்மா அப்பா கூட தெரியாது. அண்ட் வந்துட்டு இப்ப கூட இந்த கள்ளக்குறிச்சியில வந்துட்டு கள்ளச்சாராயம். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க, கள்ளச்சாராயம் வந்துட்டு குடிச்சிட்டு இறந்தவங்க வந்துட்டு 10 லட்சம், ராணுவ வீரர்கள் கூட அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க, இது ஏன், என்ன கணக்கு, என்ன புரியல எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேமிலியை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை விட ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்பா வந்துட்டு நாங்களும் வந்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துடுறோம், கொடுத்துருங்க, அந்த மாதிரி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இதுல ஏன் அப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அரசியல் கட்சி தலைவர், நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் வந்துட்டு வெளில வந்தாலும் தெரியும் நமக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு. பட் பிடிச்சி சுத்தவங்க எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கும் அது கரெக்டா தோணல. சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். ஸோ இதே வந்துட்டு உங்க மனசுல கரெக்டா எடுத்துக்கோங்க, இது ஒரு உறுதிமொழியா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. வச்சிருங்கப்பா. அண்ட் சக்சஸ், இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன். நான் வந்துட்டு என் மனசுல நமக்கு எடுத்துக்கிட்ட ஒரு லைன் இதுதான். சக்சஸ் இஸ் நெவர் த எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ இது மாதிரி இதை வந்துட்டு ஒரு வித்தியாசமா மகேஷ் பாபு வந்து ஒரு படத்தை சொல்லியிருப்பாரு, சக்சஸ் இஸ் நாட் எ ஃபுல் ஸ்டாப். ஓகே, சக்சஸ் இஸ் நாட் எ ஃபுல் ஸ்டாப். நீ எப்போ உன் விஷயத்துக்கு நீ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியோ அது வரைக்கும் வந்துட்டு சக்சஸ் போய்கிட்டே தான் இருக்கும். நீ ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்க, தொடர்ந்து பேசிட்டே இருக்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க அப்படின்னா சக்சஸ் போய்கிட்டே தான் இருக்கும். நீ வந்துட்டு அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வரைக்கும், எனக்கு இது போதும் அப்படின்னு வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வரைக்கும் அது போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு நம்ம விஜய் சார் எடுத்துக்கலாமே, எனக்கு இந்த படம் மட்டுமே போதும் அப்படின்னு வந்துட்டு நான் அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் கரியருக்கு அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அவர் படம் பண்ணிட்டே இருப்பாரு, ஃபுல் ஸ்டாப். அதை முடிச்ச உடனே அது ஓரளவுக்கு ஸ்டேஜ் ஆனோடனே அவர் விட்டுருவாரு அந்த மாதிரி. ஆனா அவர் அதை வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்காம அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. ஸோ அவரோட எண்டிங் வந்துட்டு இன்னும் ஃபுல் ஸ்டாப் வைக்கல அப்படி மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. புரியுதா? இதுதான் பேசிக். நீ வந்துட்டு நான் ஒரு யூடியூபர், ஸோ அதனால நான் வந்துட்டு யூடியூப் நான் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு யூடியூபே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு என் கரியருக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஆனா இது மட்டும் இல்லை, நான் படம் பண்ணுவேன், நான் படம் டைரக்ட் பண்ணுவேன், நான் ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுவேன், நான் சில பேர் ஹெல்ப் பண்ணுவேன், நான் வந்துட்டு வேற விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இதையும் பண்ணுவேன், நான் வேலை பார்த்துக்கிட்டே இதையும் பண்ணுவேன் அப்படின்னா உங்க கரியருக்கு இன்னும் ஃபுல் ஸ்டாப் வைக்கல அப்படிங்கிறது அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. நாங்குநேரி விஷயம்ப்பா, எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு மனசு கேட்காத ஒரு விஷயம். எனக்கு வந்துட்டு செம கடுப்பான விஷயமும் ஒண்ணு கூட. ஏன் அப்படின்னா வந்துட்டு சின்னத்திரை அப்படிங்கிற ஒரு பையன் நாங்குநேரில வந்துட்டு இந்த இது திருநெல்வேலியில உள்ளவர். ஸோ அவர் வந்துட்டு நாங்குநேரில் வந்து படிச்சுட்டு இருப்பாரு. அங்க வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தினால 3 சக மாணவர்கள் வந்துட்டு வெட்டிடுவாங்க, வீட்டுக்குள்ளே ஏறி வந்து வெட்டிடுவாங்க. கும்பல் கிடையாது, மாணவர்கள். அப்ப அது வந்துட்டு ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு இந்த களத்துல உள்ளவன், இந்த கேஸ்ட்ல உள்ளவன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க ஒரு பிரச்சனை பண்ணி அங்க வெட்டிடுவாங்க. அப்ப அவர் வந்துட்டு இல்ல நான் இதுக்கு மேல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எக்ஸாம் எழுதியிருக்காரு. எழுதி அது ஜெயிச்சுதான் அவர் இப்போ அந்த மேடை வந்துட்டு அவர் அந்த ஊக்கத்தொகை அண்ட் வந்துட்டு அந்த மாதிரி சால்வை, பரிசு இதெல்லாம் வாங்கியிருக்கு. ஸோ நீங்களும் ஒன்ன தெரிஞ்சுக்கோங்க, என்ன அப்படின்னா வந்துட்டு எவன் நம்மளை தடுக்க நினைக்கிறானோ அவன் முன்னாடி ஜெயிக்கிறத விட அவன் நம்மளை எட்டி பார்க்காத தூரம் அளவுக்கு நம்ம ஜெயிக்கணும். அதுதான் வந்துட்டு சக்சஸ். ஓகேயா? ஸோ அவன் எட்டி பார்க்குற தூரம் வரை இருக்கு அப்படின்னா வந்துட்டு அவன் இப்படி பார்த்தாலும் நீ தெரிஞ்சிருவேன். ஸோ அவன் இப்படி பார்த்தாலும் தெரியக்கூடாது, இப்படி பார்த்தாலும் தெரியக்கூடாது, அவன் எப்படி பார்த்தாலும் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம போகணும். அவன் கேட்டு வாசல் இருந்து பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து நிக்கணும் நம்மளோட ஹேட்டர்ஸ். ஸோ அப்போ அதை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உழைச்சிக்கிட்டே இருங்க. அந்த சின்னத்திரை அப்படி அந்த பையன் கூட வந்துட்டு அந்த அளவுக்கு உழைச்சுதான் இப்போ வந்துட்டு வந்துருக்கலாம். சரி, அதை பார்க்கும் வந்துட்டு எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. ஏன்னா விஜய் சார் பக்கத்துல உட்காந்துருக்காரு, வேற லெவல். ஸோ கேஸ்ட் சம்மந்தம் இன்னும் எனக்கு வந்துட்டு கஷ்டம் என்னன்னா, நானே கன்னியாகுமரி தான், எனக்கு கஷ்டம் அதுதான். இந்த விஷயம் நான் பேசல, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நடக்கும் நான் பேசல.
எல்லாரும் அதை பேசியிருந்தா நான் பேசல. ஸோ நானும் கன்னியாகுமரி தான். எங்க ஊர்ல இப்படி அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. ஏன்டா இன்னுமாடா கேஸ்ட் அப்படி சுங்கிட்டு இருக்கீங்க? இது என்னன்னா சின்ன வயசுலயே வந்துட்டு சின்ன சின்ன படங்கள் தான், சின்ன சின்ன படங்கள் பார்த்துட்டு வீட்டுல வந்துட்டு இவங்ககிட்ட பேசாத அவங்ககிட்ட பேசாத, இவன் இந்த கேஸ்டுக்காரா அப்படின்னு சொல்லி வீட்டுல பேரண்ட்ஸ் மேல தான். பேரண்ட்ஸ் முதல்ல பிள்ளைங்கள ஒழுங்கா வளங்க, சரியா? எவங்கிட்ட என்ன பேசணும், எவங்கிட்ட எது பண்ணணும், எவங்கிட்ட எதை புகுத்தணும், எவங்கிட்ட எதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படி மாதிரி கரெக்டா வளங்க. அதை விட்டுட்டு இந்த கேஸ்ட் இப்படி இவன்கிட்ட இப்படி பேசணும், இவன்கிட்ட இப்படிதான் பேசணும், இவன்கிட்ட பேசணும்னு நான் பிச்சுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சின்ன வயசுலயே அவனோட மனசுல விஷத்தை விதைக்காதீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஸோ அதனால கேஸ்ட் மொத்தத்துல வேஸ்ட், சரியா? பார்த்துக்கோங்கப்பா. அண்ட் லாஸ்டா வந்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பொருளை பேசுறதும் சோசியல் மீடியாஸ்ல சம்பந்தமான விஷயமும் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பும் அண்ட் இந்த மது இதெல்லாம் வந்துட்டு ஊழல் சம்பந்தமான விஷயத்தையும் வந்துட்டு ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம தளபதி ஸ்டூடெண்ட்ஸ்ல வராரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. லைக் அவர் வந்தாரு அப்படின்னா வந்து நமக்கு தெரியல. ஸோ வந்ததுக்கு அப்புறம் சொன்னதெல்லாம் காப்பாற்றுவாரான்னு நமக்கு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். அண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த கேள்வியை நான் அவங்க கிட்ட கேட்பேன். ஸோ வீடியோ மூலமா கேட்பேன், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ மற்றபடி நாம புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும்ல யார் யார் எப்படி எவன் எப்படி எதெல்லாம் பண்றான் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நாமளும் கரெக்டா இருக்கணும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை முதல்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க, அதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பா நடக்குது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னை காப்பாற்றுவோம் ஃபர்ஸ்டா. செகண்ட் வந்துட்டு இந்த போதை பொருளுக்கு எதுக்கு அடிமை ஆகுற, அதனால என்ன கிடைக்குது உனக்கு? பைக் வாங்குற மாதிரி தான், பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தி நீ பைக் வாங்குறியா? அதே மாதிரிதான் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தி காசு திருடிட்டு போற, சரக்கு அடிக்கிற, சிகரெட் அடிக்கிற, கணேஷ் போடுற, ஸோ இதெல்லாம் பண்ற. அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் தவிர்த்தாதான் நீ ஆக்சிடென்ட் ஆகி சாகாம இருக்கிறது காரணமா இருக்கும். நான் ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா வந்துட்டு எங்க ஊர்ல நினைக்கிறேன் ஆக்சிடென்ட், பைக் வாங்கி ஆக்சிடென்ட் ஆகி தப்பி பிடிச்சி வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் கோமா ஸ்டேஜ்ல இருந்து வந்தவர் திரும்ப மறுபடியும் ஒரு பைக் வாங்கி மறுபடியும் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டாரு. நான் என்ன நினைச்சேன்னா, இதுக்கு நீ முதலே செத்துருக்கலாம் மேடா, ஏன்டா அவங்கள பாடுபடுத்தி சாவடிச்சு அவங்க அம்மா அப்பா தான் அப்படின்னு நினைச்சு தோணுச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி சொல்றேன், நீங்களும் வந்துட்டு கரெக்டா ஏத்துக்கோங்க இந்த வேலிடான பாயிண்ட்ஸை. அண்ட் இப்போ நான் பேசுனதுல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன குறை இருக்கு, என்னென்ன நிறை இருக்கு, அண்ட் நான் யாருக்கு நான் முட்டு கொடுத்தேன், யாருக்கு நான் முட்டு கொடுக்கல அப்படிங்கிறது கரெக்டாக அனலைஸ் பண்ணீங்க, இந்த வீடியோ பார்த்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இதோட பார்ட் 2 கண்டிப்பா வரும். உங்க கமெண்ட்ஸை வச்சு இதோட பார்ட் 2 நான் பேசுறேன். ஸோ நீங்க இந்த கேள்வி கண்டிப்பா எனக்கு கேளுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேளுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்த்தா ஒவ்வொருத்தரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு கேள்வி தோணல, அந்த கேள்வி கேளுங்க, நான் ஆன்சர் வீடியோ மூலமா பண்றேன். ஓகே, ஸோ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் வந்துட்டு 2026 தளபதி வராரு, என்ன பண்ண போறீங்க? வருவாரா, ஜெயிப்பாரா, நிலைச்சு நிற்பாரா, இல்ல மீண்டும் படம் அடிக்க போவாரா? லெட்ஸ் see. Bye guys.